பேசணும்னு ஆசைப்படும்னா தமிழையும் மிகச்சிறப்பாக சொல்லித்தரணும். அதை முதல்ல பெற்றோர்கள் ஏத்துக்கணும். பிரச்சனையே அதுதான். பிள்ளைக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுன்னு சொல்லி கொடுக்குற கேட்டுக்கிற அம்மா அப்பாக்கள் பிள்ளைகளுக்கு நல்லா தமிழ் சொல்லி கொடுங்கன்னு கேட்கிறதே கிடையாது. எந்த குழந்தை தன்னுடைய தாய்மொழியில் மிகச்சரியாக இருக்கிறதோ எல்லா நாடுகளிலையும் இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் இருந்து கொண்டே இருக்கு. இது ஒன்றும் புதுசு கிடையாது. நமக்கு மட்டுமே பிறமொழி மீது மோகம் இருக்குன்னு சொல்லுவது பைத்தியக்காரத்தனமான விஷயம். உலகம் முழுவதும் பிறமொழியின் மீது ஒரு மிகப்பெரிய தாகமும் காதலும் இருந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கும் ரஷ்யர்களுடைய மொழி அவங்களுக்கு மிகப்பெரிய மொழி என்று சொன்னாலும் கூட லத்தீன் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய மோகமும் ஆர்வமும் குறைந்ததே கிடையாது. ஆங்கிலம் பேசுகிறவர்களுக்கு ஐரோப்பிய மொழிகளின் மீது இருக்கக்கூடிய அந்த கலோனியல் லாங்குவேஜஸ் மேல ஒரு மிகப்பெரிய காதலே இருக்கு. சோ வேறொரு மொழியை கற்றுக்கொள்ளுதல் என்பது நிச்சயமாக பிரச்சனைக்குரிய விஷயம் இல்லை, அது விருப்பத்திற்குரிய விஷயம். ஆனால் உங்கள் சொந்த மொழியை நீங்கள் தெளிவாக கற்றுக்கொண்டால் அடுத்த மொழி தானாகவே கைக்குள் வரும். ஆங்கிலத்தை நீங்க அப்படி அப்ரோச் பண்ணி பாருங்க. அதற்கு பள்ளிக்கூட நிர்வாகத்தை அனுமதியுங்கள். ஒரு பிள்ளை தமிழில் நன்றாக பேசட்டும், தொடர்ந்து அது இங்கிலீஷ்லயே நல்லா பேசட்டும். இது ரெண்டுமே இல்லாம தான் நம்ம பிள்ளைங்க இப்ப தடுமாறு. யூ சி, நேத்து நான் சினிமா தட்டுக்கு போய் ஐ மெட் மை ஃப்ரெண்ட், 2 பேரும் முட்டை போண்டா சாப்பிட்டோம். இந்த கர்மத்துக்கு ஊமையா இருக்கலாம். ஒன்று ஆங்கிலம் பேசுங்க, இல்லைன்னா தமிழ்ல பேசுங்க. ரெண்டுல ஏதாவது ஒன்று பேசுங்க. உலகம் முழுவதும் தமிழர்கள் இருக்கிறார்கள். நம்ம நாட்டிலையும் தமிழ்நாட்டிலையும் தமிழர்கள் இருக்கும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழர்களுக்கும் அடிப்படையில் ஒரு வித்தியாசம் இருக்கு. அவர்கள் ஆங்கிலத்தை ஆங்கிலமாக பேசுகிறார்கள், தமிழை தமிழாக பேசுகிறார்கள். நீங்க மலேசியாலே சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய தமிழர்கள்ட்ட போய் பேசுறீங்கன்னா தமிழ்ல அழகா ஒரு சென்டென்ஸ் சொல்லுவாங்க. நேத்து நான் மதியம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தப்போ என்னுடைய உறவினர் ஒருத்தர் வந்திருந்தாரு. அவரும் நானும் சினிமா பத்தி சில விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். நல்ல உரையாடலா அது இருந்துச்சு. யூ நோ சம்திங், தட் கை வாஸ் ரியலி இன்டெலிஜென்ட், ஹி ஹாஸ் வெல் இன்ஃபார்ம்ட் அப்படின்னு சொல்லுவான். அவரோட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அவர் நல்ல தகவல் தெரிந்த மனிதராக இருக்கிறார் அப்படிங்கிறத அதை மட்டும் ஆங்கிலத்தை சொல்லுவார். நாம இது சொன்னோம்னா பிரியாணிக்குள்ள பழைய சொத்தை போட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு வாழ்க்கை முறை. வை? யார் ஒருவர் தன்னுடைய தாய்மொழியில் பாண்டித்தியமாக இருக்கிறாரோ அவரால் மிக எளிதாக இன்னொரு மொழியை படித்து விட முடியும். தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள பிள்ளைய கட்டாயமா நீ இங்கிலீஷ்ல தான் பேசணும்னு கொட்டாதீங்க. நீங்க அப்படி கொட்டுனா தமிழும் வராது, இங்கிலீஷும் வராது. என்னமோ நீங்க எல்லாம் ஐஏஎஸ் படிச்சுட்டு அதெல்லாம் பிடிக்காம தான் வீட்டுல உட்கார்ந்துருக்க மாதிரியும் பிள்ளைங்க எல்லாம் மக்கா தெரிகிற மாதிரியும். வை? ஆங்கிலத்தின் மீது அளவுக்கு அதிகமான மோகமும் வேண்டாம், தாய்மொழியின் மீது அர்த்தமற்ற வெறியும் வேண்டாம். இந்த பேலன்ஸ் இல்லாம இந்த காலத்தை நகர்த்தபடியா ஒன்னு தமிழை வெறியோடு பார்ப்பது, இல்லை என்றால் ஆங்கிலத்தை முகத்தோடு பார்ப்பது. தமிழ் உங்களுடைய தாய்மொழி, அதை காதலியுங்கள். ஆங்கிலம் வேற்றுமொழி, அதை ரசியுங்கள். தப்பு கிடையாது. 12 டென்ஸை படிக்கிறதுக்கு ஒரு மாசம் போதும். தமிழ்நாட்டில் இன்னமும் சொல்ல போனா நம்முடைய தென் தமிழக பகுதிகள், குறிப்பாக இந்த புதுக்கோட்டை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், மதுரை, இந்த மாதிரி பகுதிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் உண்மையாவே நல்லா இங்கிலீஷ் தெரியும். நமக்கு இந்த 12 டென்ஸை நம்முடைய வாத்தியாருங்க அவ்வளோ தெளிவாக சொல்லி தந்துருவாங்க. எங்க கோவிந்தராஜ் வாத்தியார் ஸ்கேலால அடிச்சே 12 டென்ஸ் ஹேவ் பீன் ஹேட் பீன் சொல்லி கொடுத்தாரு. மெட்ராஸுக்கு போனப்போ எனக்கு பயமா தான் இருந்துச்சு. எங்க ஹேவ் பீனை யூஸ் பண்றது, எங்க ஹேட் பீனை யூஸ் பண்றதுனே தெரியல. ஏன்னா எவனுமே மெட்ராஸ்ல ஹேவ் பீனோ ஹேட் பீனோ யூஸ் பண்ணவே இல்லை. அப்ப அவன் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஆங்கிலம் வேறு. மொழி என்பது தன்னம்பிக்கை சார்ந்தது. என்னால் இந்த விஷயத்தை அணுக முடியும் என்கிற தன்னம்பிக்கையை ஒரு குழந்தைக்கு விதைப்பதன் மூலமே கல்வியை நாம் அர்த்தப்படுத்துகிறோம். எஜுகேஷனுடைய பர்பஸ் சிந்திப்பதுதான், மனப்பாடம் பண்றது கிடையாது. ஒரு குழந்தை இந்த சவாலை சந்திப்பதற்கான தகுதியோடு வளர்க்கப்படுகிறது என்றால் அதுதான் கல்வியுடைய நோக்கமாக இருக்க முடியும். பல்வேறு கல்விச்சாலைகளுக்கும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பல கல்வியாளர்களோடும் தொடர்ந்து பேசுகிற அல்லது அவர்களோட அலுவல் ரீதியாக சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு இருப்பதன் அடிப்படையில் நாங்கள்லாம் என்ன ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா இடத்துலனா 8 மணி நேரம் ஸ்கூல் நடக்குது, 6 மணி நேரம் ஸ்கூல் நடக்குதுன்னா 3 மணி நேரம் படிப்புக்காக ஒதுக்குங்க, 3 மணி நேரம் கலை பண்பாடு பாடத்திற்காக ஒதுக்குங்கன்னு சொல்றோம். காரணம், உண்மையான கல்வியை நம்முடைய பாடத்திட்டத்தை விட கலையும் பண்பாட்டு வடிவங்களும் தான் காப்பாற்றும். ஒற்றுமை உணர்வை, டீம் பில்டிங் எக்ஸசைஸ, ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டை, ஹியூமன் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட்டை ஒரு நாட்டியமோ ஓவியமோ சொல்லித்தரக்கூடிய அளவுக்கு பாடத்திட்டம் சொல்லித்தரா. ஓவியம் வரைகிற குழந்தை தான் பெர்ஃபெக்ஷன் என்னன்னு கத்துக்குது. இந்த ஒரு கோடு 1 இன்ச் மேல இருக்கணும் அப்படின்னு அந்த பெர்ஃபெக்ஷனை கத்துக்கிற குழந்தை தான் வாழ்க்கையிலேயும் பெர்ஃபெக்ஷனை கத்துக்குது. எல்லாத்தையும் ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது அப்படின்னு. ஓவியம் வர பிள்ளையோட பென்சிலை பிடிங்கி உடச்சி போட்டுட்டு ஸ்கேலை வச்சு நேராக ஜாமெட்ரி பாக்ஸில் கோடு போட்டு A+B² படின்னு சொல்லி அல்ஜிப்ராலே அடிக்கிறது. உலகத்தில் 2 மட்டும் கடைசி வரைக்கும் நமக்கு யூஸே ஆகாது. ஒன்று அமீபா, இன்னொன்று அல்ஜிப்ரா. ஆனால் இது 2க்குமே 15 மார்க் இருக்கு. ஒரு சொல் உயிர் என்னன்னு எவனை கேட்டாலும் சொல்லுவான், அதுக்கு 1 மார்க். 23 வருஷமா கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஏன்னே தெரியாது. வாழ்க்கையை படிப்பதுதான் கல்வியினுடைய நோக்கம். நம்மை போன்ற கொஞ்சம் பின்தங்கிய பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இயல்பிலேயே சின்ன பதட்டம் இருக்கிறது.
நீர்நிலை சூழாத ஒரு வளமற்ற ஒரு பூமியில் வளர்கிறவர்களுடைய மனசு எப்போதுமே கொஞ்சம் பதட்டத்தோடு இருக்கிறது அப்படிம்பாங்க. ஆனால் கலை பண்பாட்டுக்கு பஞ்சமில்லாத ஒரு பகுதி. நம்ம எல்லாம் ஆற்று பாசனமோ மிகப்பெரிய மழை வெள்ளமோ இல்லாத ஆரஸ்பதி காடுகளின் பூமி, ரைட்டு தானே? கட்டவரெல்லாம் நோண்டுனா வெள்ளாம பண்ற பூமி கிடையாது நம்ம பூமி. நம்முடைய பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பதட்டம் இருந்து கொண்டே இருக்கும். யாரோ போல் வந்துவிட வேண்டும் என்ற ஒரு வேட்கை இருந்து கொண்டே இருக்கும். உங்கள் பிள்ளை ஆங்கிலத்தில் பேச வேண்டும் என்ற பயம் உங்கள் பிள்ளையினுடைய தாய்மொழியை கொல்லுகிறது. அம்மான்னு அந்த பிள்ளை கூப்பிட்டா கூப்பிடட்டும். நீங்க போய் எல்லா வீட்லயும் செக் பண்ணி பாருங்க. நன்கு படித்த பணக்கார வீடுகளில் குழந்தைகள் தங்களுடைய அம்மாவை மம்மி என்று கூப்பிடுவதே இல்லை. அப்படி பணக்கார வீட்டுல, நல்லா படிச்ச பணக்கார வீட்டுல மம்மின்னு சொன்னா அந்த அம்மா வாயில் அடிச்சு அம்மான்னு கூப்பிடுன்னு சொல்லும். காரணம், ஒரு கட்டத்தில் வளர்ந்த பிறகு என் மொழி மீது எனக்கு மரியாதை வருகிறது. நான் வளராதவன் என்று நினைக்கிற போதுதான் ஏதோ ஒன்றின் மீது எனக்கு மரியாதை வருகிறது. முதலில் உங்கள் மொழி மீது நீங்கள் வைக்கப் போகிற மரியாதை தான் அடுத்த மொழியை நான் எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும் என்பது குறித்து புரியும். நான் ஆங்கிலத்திற்கு எதிராக ஒன்றும் பேசல. நான் பேசக்கூடிய விஷயங்களை நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா பெட்டரா இருக்கும். ஆங்கிலத்திற்கு எதிராக நான் எதையும் பேசிவிடவில்லை. உண்மையாகவே நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கொள்வதற்கு போட்டுக்கிட்டு இருக்க ரூட்டு தப்பு. வேற ரூட்ல நீங்க போகணும் தான் நான் சொல்ல ட்ரை பண்றேன். நீங்கள் உங்கள் மொழியில் ஸ்ட்ராங்னா ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் பிகம் மாஸ்டர் இன் இங்கிலீஷ். அதுக்காக வீட்டுக்குள்ள வந்தனையும் அத்தை என்ன அத்தைன்னு கூப்பிடுற, ஆன்டின்னு கூப்பிடு. அந்த பிள்ளை என்னமே என்ன திட்டி பிடிச்சுன்னு முறவாசல்ல அந்த அத்தை வீட்டுக்கே வராம இருக்கும் ரொம்ப நாளைக்கு. அது உன்னை இங்கிலீஷ்ல கூப்பிட்டுச்சுன்னு ஒரு நாள் பெருமை சொல்லணும். நம்ம பிள்ளைகள்லாம் ஏன் இங்கிலீஷ்ல படிக்க நம்ம ஆசைப்படுறோம் தெரியுமா? எதுக்கு எதுக்கு இங்கிலீஷ்ல படிக்கணும் எனக்கு தெரியவில்லை. எதுக்கு பிள்ளைங்க இங்கிலீஷ்ல படிக்கணும் எல்லாரும் ஆசைப்படுறோம்? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? எதுக்காக நம்முடைய பிள்ளைகள்லாம் இங்கிலீஷ்ல படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? வாய் என்னங்க பதிலே காணும்? படாத பாடுபட்டு பிள்ளைங்க எல்லாம் இங்கிலீஷ் படிக்கணும் அந்த பாடுபடுத்துறீங்க. பேச்சியம்மாளை கூப்பிட்டு வாயிலே குத்தி இங்கிலீஷ்ல பேசுங்கிறீங்க. ஏன் நம்முடைய பிள்ளைகள் ஆங்கிலம் படிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? முதல்ல எந்த விஷயத்தை எதற்காக செய்கிறோம் என்கிற புரிதல் இல்லைன்னா கடைசி வரை இதை செய்வதால் எந்த பலனும் இருக்க போவதில்லை. ரைட்? அப்படி இருக்கிற பட்சத்தில் எதற்காக நம்முடைய பிள்ளைகள் ஆங்கிலம் படிக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள்? தயவு செஞ்சு எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்களேன். வேறு மாநிலத்திற்கு போனால் இன்னொரு லாங்குவேஜ் வேணும். வெரி குட். இன்னொரு மாநிலத்திற்கு போனால் இன்னொரு லாங்குவேஜ் வேணும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எத்தனை பேர் இன்னொரு மாநிலத்திற்கு போவதற்கான ப்ராபபிலிட்டி இருக்கு? எத்தனை பேர் இந்த ஊரிலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கு? பிஇ படிச்சுட்டா இன்னொரு மாநிலத்துக்கு போயிடுறான். இல்ல இந்த டேட்டாவுமே தப்பு. பிஇ படிச்சுட்டா இன்னொரு மாநிலத்துக்கு நம்ம போறோம். பெங்களூர்ல ரைட், பெங்களூர்ல போனா அப்ப இங்கிலீஷ்ல தான் பேசணும். அப்ப நம்ம பொழைக்கிறதுக்கு இங்கிலீஷ் வேணும். அதான் நம்மளுடைய கணக்கு. அப்ப பிள்ளைங்க பொழைக்கிறதுக்காக இங்கிலீஷ் வேணுங்கிறீங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு தகவல் சொல்றேன். இங்கிருந்து இங்கிலீஷ் கத்துக்கிட்டு போற நாம பேசுற இங்கிலீஷை அவன் ஒத்துக்கவே மாட்டான். அதுக்கு நீங்க தமிழ்லயே பேசிடலாம். அந்த இங்கிலீஷை நம்ம அங்க பேசணும்னுமே சொல்லிடுவாங்க இவன் ஊர் நாட்டான் அப்படின்னு. மஞ்சப்பை இங்கிலீஷ் பேசுது, அதுக்கு மஞ்சப்பை தமிழே பேசலாம். யூ நோ மை ஹோம் டவுன் நேம் இஸ் அரிமலா அப்படின்னு நீங்க சொல்லலே பெப்பெப்பெப்பேன்றான். ஏன்னா இது சொல்லிக் கொடுக்கப்பட்ட மொழி, புரிந்து கொள்ளப்பட்ட மொழி அல்ல. புரிந்து கொள்ளுதல் தான் ஒரு மொழியை வளர்க்குமே அன்றி சொல்லிக் கொடுத்தல் அல்ல. அப்போ புரிந்து கொள்ளலின் வழியிலேயேத்தான் ஒரு மொழியை கத்துக்கணும். தமிழ் உங்களுக்கு புரிந்து கொள்ளலின் அடிப்படையிலேயே வளர்க்கப்பட்டது. அதனால ஒரு குழந்தை 3 வயசுல அந்த பேச்சு பேசுது. எவ்வளவு வார்த்தைகள் பயன்படுத்துது, எத்தனை வார்த்தைகள் இந்த குழந்தை சொல்லுது. எப்படி புரிந்து கொள்ளலின் அடிப்படையில் மொழி பயிற்றுவிக்கப்படுகிறது. அதே பாணியில் தான் ஆங்கிலமும் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். அதே பாணியில் தான் ஆங்கிலமும் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். அம்மா என்று சொல்லக்கூடிய வார்த்தையில் இருக்கக்கூடிய வாஞ்சை மம்மியில் ஏன் இல்லை தெரியுமா? மம்மி என்பது பயிற்றுவிக்கப்பட்ட வார்த்தை. மாம் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் படத்துல ஒரு ஹீரோ சொல்லல அழகா இருக்கு. நம்ம புள்ள மாம் அப்படிங்கிற நாய்க்குட்டி ஓடியாரு, நம்மள தான் கூப்பிடுதோ. Why? Because there is no meaning in that. There is no meaning in that. அதனால நம்ம பையன் வந்து I would like to express myself better, you know அப்படின்னு சென்னையில ஒரு பையன் சொல்லுவான். What the hell you guys are talking man அப்படிமா. நம்ம பையன் எப்படி சொல்லுவான்? What the hell you guys are talking. ஏன்னா இவன் படிச்சுட்டு போறான், அவன் புரிஞ்சிட்டு போறான். மொழி என்பது புரிதலின் அடிப்படையில் மட்டுமே நடக்க முடியும். அது பயிற்றுவித்தலின் அடிப்படையில் மட்டும் நடக்காது. அப்போ பிள்ளைகள் தமிழை எப்படி புரிந்து கொண்டு உணர்ந்தார்களோ அதே போல்தான் ஆங்கிலத்தையும் புரிந்து கொண்டே வளர வேண்டும். அப்போ பள்ளிக்கூடங்களுக்கு அந்த சுதந்திரத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும், அந்த ஸ்பேஸை கொடுக்கணும். 3 மாசத்துல என் பிள்ளை ஏன் இங்கிலீஷ்ல பேசல? இங்கிலீஷ்ல பேசல. இங்கிலீஷில் பேசுதல் வேறு, இங்கிலீஷ்ல கன்வர்ஸ் பண்றது வேற.
ஒரு வார்த்தை என்பது குணத்தோடு தொடர்புடையது. why Tamil is a linguistic language. தமிழ் ஒரு மிகச்சிறந்த மொழி என்று சொல்லப்படுவதுடைய பின்னணி என்ன? every word has a character. அந்த வார்த்தைக்கு வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு உணர்வு. அக்கறை என்கிற வார்த்தையில் அக்கறை இருக்கிறது, கோபம் என்கிற வார்த்தையில் கோபம் இருக்கிறது, ரௌத்திரம் என்று சொல்லுகிற போதே அதில் ரௌத்திரம் இருக்கிறது, வன்முறை என்று சொல்லுகிற போதே வன்முறை இருக்கிறது, வாஞ்சை என்று சொல்லும் போதே வாஞ்சை இருக்கிறது, தாய் என்று சொல்லும் போது அதில் அம்மா இருக்கிறார், அப்பா என்று சொல்லுகிற போது அதில் பாசம் இருக்கிறது. each word has a character. அது வெறும் வார்த்தைகள் அல்ல, அது இயற்சீர் மண்டலையும் வெண்சீர் மண்டலையும் சேர்ந்த மூன்றரை மாத்திரை கலவை அல்ல. It is not just a grammar. Language is not just a grammar. It is a matter of feeling. அது உணர்வுகளின் தொகுப்பு. அப்போ ஆங்கிலத்தை நம்முடைய பிள்ளைகள் அப்படி படித்தால் தான் ஆங்கிலத்தவர்கள் அப்படி பேசுவார்கள். What the hell these guys are doing என்று சென்னையில் ஒருவன் சொல்றான் அப்படின்னா அவனுக்கு அதோடைய அர்த்தத்தை உணர்ந்து சொல்லுகிறான். நாம் ஆங்கிலத்திலேயே பேசணுங்கிறதுக்காக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சோம்னா அந்த ஆங்கிலம் பட்லர் ஆங்கிலத்தை விட மகா மோசமாக இருக்கும். தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகள் அந்த மொழியையும் உணர்ந்து பேச வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் தமிழை சரியாக சொல்லித்தார். தமிழை மிகச்சரியா சொல்லிக் கொடுங்க. தமிழையே நம்ம மிகச்சரியா சொல்லித் தரதில்லையே. தமிழின் மீதே நமக்கு பெரிய காதல் கிடையாது. தமிழையே நம்ம சரியா சொல்லித்தராத பட்சத்தில் ஆங்கிலத்தை எப்படி சரியாக சொல்லித்தர முடியும்? நாளைக்கு அவன் தமிழும் பேச மாட்டேங்கிறான், இங்கிலீஷும் பேச மாட்டேங்கிறான். ரெண்டுக்கு நடுவுல மையமா ஒண்ணு பேசுறானுங்க. தமிழும் தப்பா இருக்கு. நேத்து வரலான்னு இருந்தேன், அப்புறம் இன்னைக்கு இது பண்ணலான்னு இருந்தேன். அப்படியே பேரலா யோசிச்சு பார்ப்பேன், இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸா? நம்ம லாங்குவேஜ் எப்படி வளருது? நான் பேசுவது சரியா இல்லையா என்கிற சந்தேகம் இல்லாமல் என்னால் பேச முடியும் என்றால் தான் அந்த மொழியால் எனக்கு பயன். நான் பேசுவது சரியா இல்லையா என்கிற சந்தேகத்தோடு நான் பேசிக் கொண்டிருப்பேன் என்றால் என் மொழி வளம் என்பது அடுத்தவரை ஈர்க்காது. அடுத்தவரை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகள் ஆங்கிலத்தில் பேச வேண்டும் என்றால் அது தமிழில் மிகச்சரியாக பேச வேண்டும். If you want your kids to become masters in English, they should be masters in the mother tongue. ஏனா தாய்மொழியின் வழியாக பயிற்றுவிக்கப்பட்ட அந்த மரபு மெத்தட்ல இருந்து the pattern ஒன்னு இருக்கு, ரிசீவிங் பேட்டர்ன் அப்படின்னு உடம்புல ஒன்னு இருக்கு, மூளையில ரிசீவிங் பேட்டர்ன் ஒன்னு இருக்கு. எந்த விஷயத்தை எப்படி சொல்வதன் மூலமாக அதை ஏற்றுக்கொள்ளும்னு. மூளையை பொறுத்தவரை மொழி என்பது ரிசீவிங் பேட்டர்ன் அடிப்படையில் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். அது பயிற்றுவித்தல் சப்போர்ட் தான் பண்ணும். சோ தயவு செய்து பிள்ளைகளை ஆங்கிலம் படின்னு கழுத்தை நெரிக்காதீங்க. அதே நேரத்தில் ஆங்கிலத்தை அவர்களுக்கு சரியாக சொல்லிக் கொடுங்க. பேரலா தமிழை மிகச்சரியாக சொல்லிக் கொடுங்க. நம்ம இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நம்மள என்ன பண்ண வச்சிருந்தா தமிழை விட ஆங்கிலம் சிறந்த மொழி. அவர் சொல்லாருங்க, என்னைக்காவது பெங்களூர் போனா அன்னைக்கே அவன் படிக்கிறதுக்கு தேவைப்படும். நாளைக்கு அவன் இங்கேயே பெரிய பெங்களூரை உருவாக்கிட்டானா, உலகம் முழுக்க ஆங்கிலம் படிக்க முயற்சி பண்ணுது. காரணம் என்ன தெரியுமா? வர்த்தகம் முழுக்க ஆங்கிலத்தில் நடக்குது. அமெரிக்காக்காரன் மட்டும் ரகசியமா மாண்ட்ரின் படிச்சுக்கிட்டு இருக்கான். காரணம், சீனா தான் வர்த்தகத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறான். நீங்கள் பலசாலியாக இருந்தால் உங்கள் மொழியை உலகம் கற்கும். நம்முடைய பிள்ளைகளை அந்த இடத்திற்கு கொண்டு வருவதுதான் நம்முடைய பணியை அன்றி ஏதோ கம்பெனிக்கு கூலிக்கு அனுப்புறதுக்காக இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்காதீங்க. வெள்ளை மாளிகையில் நின்று இந்தியாவின் சார்பாக பேசுவதற்கு தேவைப்படக்கூடிய ஆங்கிலம் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவை. ஐநா சபையில் நின்று இந்தியாவுடைய அதிகாரத்தை நிறுவுவதற்கான அந்த திமிரையும் நியாயத்தையும் கொடுப்பதற்கான அறிவுதான் நமக்கு ஆங்கிலத்தின் வழியாக தேவை. எக்ஸ்கியூஸ் மீ சார், டுமாரோ ஐ வாண்ட் a leave. I am suffering from fever. இந்த கரும இங்கிலீஷ் நமக்கு வேண்டாம். We want masters in English. பாண்டித்தியம் பெற்ற வல்லுநர்களாக ஆங்கிலத்தில் வளர வேண்டும். வேலை கேட்கக்கூடிய பிழைத்து கிடப்பதற்காக நமக்கு ஆங்கிலம் வேண்டாம். ஒரு மொழியினுடைய வளர்ச்சி என்பது அதனுடைய கலாச்சாரத்தோடும் தன்மையோடும் தொடர்புடையது. எந்த சமூகம் வாணிகத்தில் ஜெயிக்கிறதோ அந்த சமூகத்துடைய மொழியை உலகம் பேசும். இன்றைக்கும் உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் தமிழ் வேற்று மொழியினராலும் பேசப்படுவதற்கான காரணம் உலகம் முழுவதும் வாணிபம் செய்த இனக்குழுவாக நாம் வாழ்ந்ததுதான். நாம் எல்லாரும் இன்னைக்கு எதை நினைச்சு தெரியுமா டார்கெட் பண்ணிட்டு இருக்கோம்? இன்னைக்கு ஐடில வேலை வாய்ப்பு இருக்கு, பேங்கிங் செக்டர்ல வேலை வாய்ப்பு இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வேலை வாய்ப்பு இருக்கு, இந்த துறையில வேலை வாய்ப்பு இருக்கு, அந்த துறையில வேலை வாய்ப்பு இருக்கு. இந்த வேலைகளை பெறுவதற்கு என்னுடைய பிள்ளைக்கு என்ன தகுதி வேண்டுமோ அந்த தகுதியை பிள்ளைக்கு கொடுப்பது சிறந்த கல்வி அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இதான் இன்னைக்கு நம்முடைய டார்கெட், ரைட் தானே? ஐடி இண்டஸ்ட்ரியில எடுத்த உடனே 35,000 சம்பளம் கிடைக்கும். அந்த வேலைக்கு போகணும்னா என் பிள்ளைக்கு இன்னைக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். அதான் நம்முடைய லாஜிக். தயவு செய்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. உங்கள் பிள்ளைகள் வேலைக்கு போகிற வயசுக்கு வருகிற போது இந்தியாவினுடைய நிலை எங்க இருக்க போகிறது என்று உங்களுக்கு தெரியாது. We will become entrepreneurs. நாம் உருவாக்க வேண்டியது வேலை ஆட்களை அல்ல, தலைவர்களை. We have to create leaders. நம்முடைய பிள்ளைகளுக்கு தலைமை பண்பு, நிதானம், பொறுப்புணர்ச்சி, கூட்டு முயற்சி, இந்த விஷயத்தை சொல்லித் தருவதுதான் அவசியம். இன்னைக்கு 7 வயசுல 6 வயசுல இருக்க வேண்டிய பையனுக்கு ஒரு கம்பெனில போய் நீ எப்படி வேலை பார்க்கணும்னு சொல்லி தரதை விட ஒரு கம்பெனியை நீ எப்படி நிர்வாகம் பண்ணணும்னு சொல்லி தரணும். I want to create leaders, not just students.
தயவு செய்து இந்த மிடில் கிளாஸ் மனோநிலையிலிருந்து வெளியே வாருங்கள். 15 வருடத்திற்கு முன்னால் இருந்த இந்தியாவுடைய நிலை என்பது வேறு, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவுடைய நிலை என்பது முற்றிலும் வேறான நிலை. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால 15 வருஷத்துக்கு முன்னால இந்தியாவில் வேலை வாய்ப்புங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை. இன்னைக்கு நான் ஒரு இடத்துல வேலைக்கு போனேன், எனக்கு வேலை கிடைக்கல ஒரு பையன் சொல்றானா, அவன் பொய் சொல்றான்னு அர்த்தம். பிகாஸ் n number of jobs is available everywhere. உலகத்துடைய எல்லா பகுதிகளிலும் இந்தியர்களுக்காக வேலை கொடுப்பதற்கு நிறுவனங்கள் காத்து கிடக்கின்றன. பிஇ படிச்சிட்டு இருக்கல 4வது வருஷத்துக்கு போறதுக்கு முன்னாலே 3வது வருஷத்திலே 5 வேலையை கையில வச்சுட்டு ஒரு பையன் உட்கார்ந்து இருக்கான். எந்த கம்பெனிக்கு போகணும் அவன் முடிவு பண்றான். அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு வளர்ந்திருக்கிறது இந்த 15 வருடத்தில். இன்னமும் 15 வருடத்தில் நாம் எந்த இடத்தில் இருக்க வேண்டும், இருப்போம். வேலையே இல்லாத இடத்திலிருந்து 5 வேலை இன்று ஒருவனுடைய கையில் இருக்கு. அப்ப அடுத்த 15 வருஷம் எங்க இருப்போம்? வேலை கொடுக்கும் இடத்தில் இருப்போம். நாம் உருவாக்க வேண்டியது நிர்வாகிகளை, தலைவர்களை, புத்திசாலிகளை, சூழ்நிலைகளை கையாளக்கூடிய அதிகாரமிக்க மனிதர்களை, அடிமைகளை அல்ல. தயவு செய்து கம்பெனிக்கு ஆள் அனுப்புற ஏஜென்டாக அம்மா அப்பாக்கள் இருந்து தொலைக்காதே. நமக்கு தேவைப்படுவது தலைவர்கள். நம்முடைய நாட்டிலேயே பல்வேறு நிறுவனங்கள் உருவாக்கப்படுவதற்கான அறிவை அவனுக்கு கொடுக்க வேண்டும். மனிதர்களை கையாளுவது எப்படி என்கிற புத்திசாலித்தனத்தை அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவனை அறியாமல் தேவையான இடத்தில் ஆங்கிலம் வர வேண்டும். அதுதான் மொழி. நாய் துரத்தும் போது அம்மான்னு நான் சொல்ற பாருங்க, தட்ஸ் பவர் ஆஃப் மதர் டங். நாய் துரத்தும் போது மம்மின்னு ஒருவேளும் சொல்ல மாட்டான், ஐயோ அம்மா அம்மா. ஏன்? என்னை எரியாமல் வருவது தாய்மொழி. நான் பயின்ற மொழியும் என்னை எரியாமல் வந்தால் தான் நான் சரியாக பயின்றிருக்கேன் என்று அர்த்தம். 12 டென்ஸ் தெரிஞ்சதுனால ஒருத்தன் ஆங்கிலம் பேசுவான் என்று அர்த்தம் இல்லை. இதே ஊரிலிருந்து புறப்பட்டு போய் அமெரிக்காவினுடைய பென்டகனில் நின்று அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் பேசுற இடத்துல இந்தியாவின் சார்பாக நானும் 1.5 மணி நேரம் ஆங்கிலத்தில் பேசியிருக்கிறேன். அதை கொடுத்தது என்னுடைய ஆங்கில அறிவல்ல, என் நம்பிக்கை. My confidence made me to speak in American President's Consulate. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் பேசுவதற்கு நீங்கள் யார் என்று காலின் பாவலை கேள்வி கேட்க வைத்தது என்னுடைய அறிவல்ல, என்னுடைய துணிச்சல். My confidence to talk about that. இன்னொன்னு, இங்கிலீஷ் நம்ம பிள்ளைய தப்பா பேசிடக்கூடாதுங்கிறதுல அவ்வளோ பெரிய பிள்ளை இங்கிலீஷை தப்பா பேசிருச்சுன்னா அம்மா அப்பாக்கெல்லாம் மூஞ்சிலாம் வாடி போயிடும். எழுத்து விட்டு பிள்ளை எவ்வளோ அழகா இங்கிலீஷ் பேசுறான், நம்ம வீட்டு பிள்ளை இங்கிலீஷ் ஒழுங்கா பேசுறேன். ஆனா ஒரு அப்பா அம்மா கூட நான் பார்க்கல தமிழா பிள்ளைங்க தப்பா பேசல, தட்டியே கேட்டது கிடையாது. தமிழை எவன் வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம், தப்பு இல்லை. இங்கிலீஷை தான் தப்பா பேசிடக்கூடாது. அப்பம் பேர் தெரியலன்னாங்க அசிங்கம், பக்கத்து வீட்டுக்காரன் பேர் தெரியலன்னா என்ன, தெரிஞ்சா என்ன. எவன் ஒருவன் தாய்மொழியை சரியாக பேச முடியவில்லையோ அவனால் இன்னொரு மொழியை மிகச்சரியாக பேச முடியாது. எவன் ஒருவன் தாய்மொழியில ஸ்ட்ராங்கா இல்லாம இன்னொரு மொழியில ஸ்ட்ராங்கா இருக்கானோ அது வேஸ்ட். முதல்ல அதை புரிஞ்சுக்க. நீங்க சொல்ற மாதிரி தமிழ் மட்டும் வைத்துக்கொண்டு பக்கத்து மாநிலத்தில் போய் வேலை பார்க்க முடியாது. ஆனா தமிழ் தெரியாம ஆங்கிலத்தை மட்டும் வச்சுக்கிட்டு உலகத்துல எந்த இடத்துல வேலை பார்க்க முடியாது. கடைசி வரைக்கும் வேலையாளா தான் இருக்க முடியும். மொழிதான் எனக்கு அதிகாரத்தை சொல்லித் தருகிறது, என்னுடைய அடையாளத்தை சொல்லித் தருகிறது, என்னுடைய கம்பீரத்தை எனக்கு புரிய வைக்கிறது. லிட்ரேச்சர் என்பது என்னுடைய அடையாளம். லிட்ரேச்சருக்கு பின்னாலே தான் நான் எத்தனை கோவில்களுக்கு சொந்தக்காரன், எத்தனை புதினங்களுக்கு சொந்தக்காரன், எத்தனை இதிகாசங்களுக்கு சொந்தக்காரன் என்பதற்கு புலப்படுகிறேன். இவ்வளவு பெரிய மிகப்பெரிய சமூகத்திற்கு சொந்தக்காரன் நான் அப்படிங்கிற காம்ப்ளெக்சிட்டி எனக்கு உருவாகும். ஒரு சுப்பீரியாரிட்டி மனோநிலை எனக்கு வருகிறது. நான் சேரன், நான் சோழன், நான் பாண்டியன், நான் வீர வம்சன் என்ற மனோநிலையை என்னுடைய லிட்ரேச்சர் தான் எனக்கு தருது. அந்த லிட்ரேச்சர் கொடுக்கிற கான்பிடன்ஸ் ஆங்கிலத்தை அனாயசமாக பேச சொல்லுகிறது, பயப்படாமல் பேச சொல்லுகிறது, தவறில்லை என்று பேச சொல்லுகிறது. தயவு செய்து நம்முடைய பிள்ளைகள் இயல்பாக ஆங்கிலம் பேசுகிற ஆட்களாக உருவாக்குங்கள். ஆங்கிலம் பேசுகிற மெஷின்களாக அவர்களை உருவாக்கினால் அந்த ஆங்கிலத்தால் எந்த புண்ணியமும் இல்லை. நாம எல்லாரும் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல என்ன டிமாண்ட் இருக்கோ அதுக்கு சப்ளை பண்றதுக்கான ஆட்களை தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். ஐடிக்கு ஆள் அனுப்ப, ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா மிலிட்டரிக்கு ஆள் அனுப்புறதுக்காக தயாரிப்பாங்க. அப்படிதான் இப்ப தயாரிச்சுட்டு இருக்கோம். ஐடிக்கு ஆள் அனுப்புறதுக்கு, பேங்கிங் செக்டருக்கு ஆள் அனுப்புறதுக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆள் அனுப்புறதுக்கு தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இவங்க எல்லாரையும் 15 வருஷம் கழிச்சு நம்ம நாடு வேலையாள் நாடா தான் இருக்கணுமா? 15 வருஷத்துக்கு பிறகாது 20 வருஷத்துக்கு பிறகாது இந்தியா முதலாளி நாடாக இருக்கக்கூடாதா? 1000 ஜப்பானிய நீங்க வந்து வேலை பார்க்க கூடாதா? 10,000 அமெரிக்க நீங்க வந்து வேலை பார்க்க கூடாதா? 1,00,000 ஐரோப்பியர்கள் இந்தியாவில் வந்து வேலை பார்க்க கூடாதா? கொரியர்கள் இங்க வந்து வேலை பார்க்க கூடாதா? சீனர்கள் இங்க வந்து வேலை பார்க்க கூடாதா? உலகம் முழுக்க நாமே தான் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? நீங்க எல்லாம் முதலாளிகளா வேலைக்காரனா? தயவு செய்து நம்முடைய பிள்ளைகளை திமிரோடு வளர்த்து we are the rulers of this world என்பதை அவர்களுக்கு சொல்லித்தார்கள். நாம் உருவாக்க வேண்டியது தலைவர்களை, லீடர்களை, புத்திசாலித்தனத்தை. அப்படினா education should be a complete package. கல்வி என்பது பூரணத்துவமான ஒரு அடையாளத்தோடு இருக்க வேண்டும். நடனம் தெரிய வேண்டும், நாட்டியம் தெரிய வேண்டும், கலை தெரிய வேண்டும், இதிகாசம் தெரிய வேண்டும், மானுடவியல் தெரிய வேண்டும், மனித பண்பு தெரிய வேண்டும், உறவு சிக்கல்களை கையாளக்கூடிய அதிகார புத்திசாலித்தனம் தெரிய வேண்டும், கூடவே படிப்பும் தெரிய வேண்டும். 1000க்கு 1200க்கு 1148 மார்க் எடுத்த நல்ல பிள்ளை. 1148 மார்க் எடுத்தவங்க என்ன பண்றாங்க? டேட்டா எடுங்க. 1148 மார்க் எடுத்தவங்க என்ன பண்ணிட்டாங்க? இல்ல 1195 மார்க் எடுத்தவங்க என்ன பண்ணிட்டாங்க? இந்த பள்ளிக்கூடத்திலிருந்து படித்து போகிற ஒருவர் ஐஏஎஸ் ஆகலாம்,
ஆனால் சாதாரண படிப்பு படித்த ஒருத்தர் தான் இந்த பள்ளிக்கூடத்தை நடத்துறார். இஸ் இட் ஹேப்பனிங் ஆர் நாட்? எஜுகேஷன் என்பது சிந்தனையை உருவாக்க வேண்டும். என் சமூகத்திற்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்பது குறித்த புரிதல் எனக்கு ஏற்படுத்த வேண்டும். இந்த புரிதல் இல்லாத காரணத்தினால்தான் அடுத்த தலைமுறை அம்மா அப்பாக்க லேசாக பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்க எல்லா மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கு. நான் சொல்லட்டா என்னன்னு? இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய வளர்க்கிறோம், பாலும் தேனும் கொட்டி வளர்க்கிறோம், இவ்வளவு பாசத்தை கொட்டி வளர்க்கிறோம். நாளைக்கு நமக்கு வயசாகி ஒரு நல்லது கெட்டதுன்னா இந்த பிள்ளைய பார்க்குமா அப்படிங்கிற பயம் இல்லாத ஒரு அம்மா அப்பா இன்னைக்கு இந்தியால கிடையாது. ஆனா 35 வருஷத்துக்கு முன்னால இந்த பயம் ஒரு அம்மா அப்பாவுக்கு கூட கிடையாது. 35 வருஷத்துக்கு முன்னால இந்த அம்மா அப்பாக்கு 35 வருஷத்துக்கு முன்னால 5 வயசுலயும் 10 வயசுலயும் புள்ள வச்சிருந்த அம்மா அப்பா என்னுடைய பிள்ளை என்னை காப்பாற்றுமா என்கிற பயத்தோடு வாழவில்லை என்பதற்கு சாட்சி தான் இன்னைக்கு வளர்ந்த பிறகு அப்பாவுக்கு அம்மாவுக்கு இந்த பிள்ளைகள் சிலை திறந்திருக்கு. காரணம் என்ன தெரியுமா? ஃபேமிலி வேல்யூஸ் சொல்லி சொல்லி கல்வி கூடம் இருந்தது. குடும்பம் என்றால் என்ன, உறவுகள் என்றால் என்ன, மனிதர்கள் என்றால் என்ன, அன்பை பேணுவது எப்படி, அடுத்தவரை மரியாதை செய்வது எப்படி, நல்லதுனா என்ன, கெட்டதுனா என்ன, எங்க விட்டு கொடுக்கணும், எங்க விட்டு கொடுக்க கூடாது, தன்மானம்னா என்ன, மரியாதை என்ன, சுய கௌரவம்னா என்ன, வரட்டு கௌரவம்னா என்னன்னு சொல்லி 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 வளர்த்த பிள்ளைகள். குடும்ப நிறுவனத்தில் இருந்தவர்களை முழுவதுமாக விட்டுவிடாமல், கல்விக்கு அடமானம் வைத்து விடாமல் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் தாயையும் தந்தையும் இறந்த பிறகும் கொண்டாடுகின்றன. ஆனா மார்க் எடுக்கக்கூடிய மிஷின்களாக நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறோம் என்பது உங்களுடைய மூளையில் எங்கோ போய் ஒளிந்திருக்கிற காரணத்தினால்தான் எதிர்காலத்தில் நோவு வந்தா, விழுந்து கிடந்தா, உடம்புக்கு சறுப்படாம போனா இந்த பிள்ளையை நம்மளை பார்த்துக்குமா பார்த்துக்காதான்னு சந்தேகம் உங்க மனசுல இருக்கு. காரணம், நீங்கள் வளர்ப்பது ஏடிஎம் மிஷின்கள், பிள்ளைகள் அல்ல. நான் ஏண்டா பணம் தான் வாழ்க்கை, படி, வேலை பாரு, 35,000 சம்பளம் படி, பெங்களூருக்கு போ, ஹைதராபாத்துக்கு போ, அமெரிக்காவுக்கு போ, லண்டனுக்கு போ, எல்லா ஊருக்கு போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்பா 55 வயசுல உடம்பு சரியில்லை. எக்கனாமிக்ஸ் என்ன சொல்லி கொடுத்திருக்கு? எந்த பொருளால் பயனில்லையோ அந்த பொருளை நீ வைத்துக் கொள்ளாதேன்னு சொல்லி கொடுத்திருக்கு. காலம் முழுக்க எக்கனாமிக்ஸே சொல்லி இந்த பிள்ளைகளை வளர்த்தீங்கன்னா 50 வயசுல உங்களால ஒரு புண்ணியம் இல்லை, அப்படியே உங்களை வீட்டுல வச்சிருக்கணும்னு கேட்கிறேன். எல்லாம் பண்ணிவிட்டு 50 வயசுல புலம்புறது, என் பிள்ளைய நான் எப்படி எல்லாம் வளர்த்தேன், அவன் என்ன இப்படி பண்ணிவிட்டானே. நீங்க எப்படி வளர்த்தீங்களோ அப்படியே தான் அந்த பிள்ளைய பண்ணு. அப்பா அம்மா அப்படி வளர்த்திருக்காக இந்த பிள்ளைய அப்பா பேர்ல அம்மா பேர்ல ஸ்கூல்ல வச்சு சிலையை திறக்குது. நீங்க புள்ள வளர்த்தா புள்ளையா வளரும், ஏடிஎம் மிஷின் வளர்த்தா அது மிஷினா தான் வளரும். அது என்னவா வளரணுங்கிறது நீங்க முடிவு பண்ணி. இந்த பிள்ளைகள் இந்த உலக போட்டியில் எப்படியாவது ஜெயித்து விடணும்னு என்ன உறவுகள், எவ்வளவு மனித உறவுகளை தொலைச்சிருக்கோம். நீங்க எல்லாரும் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய கோவில் திருவிழாவுக்கு எத்தனை நாள் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க? முதலாவது மண்டபப்படி, 2வது மண்டபப்படி, 3வது மண்டபப்படி, கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், கச்சேரி, கங்கைமர பாட்டு கச்சேரி, ஆர்கெஸ்ட்ரா, ஒண்ணு விடாம உட்கார்ந்து பாத்தீங்களே. உங்க பிள்ளைகளை இன்னைக்கு விடுறீங்களா? மனுஷனாவ எங்க போய் பாப்பா? உறவுக்காரன் திருமணத்திற்கு போக விடுவதில்லை, சொந்தக்காரன் விட்டு கல்யாணத்துக்கு போறதில்லை. 10ஆம் கிளாஸ் படிக்கிறான் பையன். உலகத்திலேயே கஷ்டம் 10ஆம் கிளாஸ் படிக்கிறது. இந்தியாவில் மிக கொடூரமான ஒரு விஷயம் என்பது 10வது வகுப்பு படிப்பதும் 12வது வகுப்பு படிப்பு தான். தெருவில் போற வரவெல்லாம் கேட்பான், ஏதோ கேத வீட்டில் கேட்கிற மாதிரி, என்னடா ஒழுங்கா படிச்சிருக்கே இல்லையா? கைலியை கட்டிட்டு முக்கத்துக்கல்ல டீ குடிச்சிட்டு வடையும் பண்ணுட்டு இந்த ஆள் வந்து கேட்பாரு, இவர் ஏதோ இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மாதிரி, இங்க ஒழுங்கா படிக்கல அப்படிமா. இவன் மனசுக்குள்ள வச்சோமா, உங்க அப்பா இந்த கேள்வி உன்னைய கேட்டிருந்தா நீ என்ன இந்த கேள்வி கேட்பியாடா? இந்த படிப்புங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நம்முடைய பிள்ளைகளை எந்த அளவுக்கு அந்நியப்படுத்தி வச்சிருக்கோம், மனுஷங்கள்ட்ட எவ்வளவு தூரத்தில் வச்சிருக்கோம். ஆல்பத்தில் குடும்பத்தை காட்டி வளர்த்து கொண்டிருக்கிறோம். விடுமுறைன்னு வந்தா மாமா வீட்டுக்கு போறது, அத்தை வீட்டுக்கு போறது, கருப்பாய் கோயில் திருவிழாக்கு போறது, மாரியம்மன் கோயில் கோயில குடமுழுக்கு போறது ஒண்ணு கிடையாது. லீவ்ல உட்காந்தா 10th 11th படிக்கல, 12th படிக்கணும், 9th படிக்கல, 10th படிக்கணும், இல்லைன்னா வேற ஏதாவது ஸ்பெஷலா படிக்கணும். வாழ்க்கையை படிப்பதுதான் கல்வி. பள்ளிக்கூடத்தில் மட்டும் பாடத்திட்டம் இருக்கிறது என்று தயவு செய்து நீங்கள் நினைத்து விடாதீர்கள். வாழ்க்கை என்பதும் பள்ளிக்கூடம் என்பதும் வீட்டுக்குள் இருந்து தொடங்குகிறது. என்னுடைய தாய் தந்தையை நான் எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும் என்பதும் என்னுடைய பாடம் தான். பெரியவரை எந்த அளவுக்கு அனுசரணையோடு நான் நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் பாடம் தான். அனுசரணையே இல்லாமல் ஜெயிப்பது மட்டும்தான் வாழ்க்கை என்று நீங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொடுக்கும் பட்சத்தில் அவன் எப்படி அனுசரணையோடு உங்களிடம் நடந்து கொள்ளுவான்? Inefficiency and incapability is a failure என்று நீங்கள் சொல்லிக் கொடுத்தால் தோற்கிறவன் எல்லோரையும் விலக்கி வைப்பான். அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பான் வீட்டுல, 2-3 அக்கா தங்கச்சி இருக்கும். ஒருவன் மிகப்பெரிய புத்திசாலியா இருப்பான், திறமசாலியா இருப்பான். இன்னொருத்தருக்கு இன்னொரு அக்காவுக்கு சரியா ஒர்க் அவுட் ஆகாம இருக்கலாம், அவங்களுக்கு நல்லது கெட்டது நடக்காம இருக்கலாம். நாம என்ன சொல்லிட்டோம்? இந்த ஊர்ல ஜெயிச்சாதான் எல்லாம் சொல்லிட்டோம். பிள்ளைகளிடம் சொல்லிட்டோம், நீ வெற்றி விட்டால் தான் பெரியாள், தோல்வி அடைந்தால் இந்த உலகம் உன்னை திரும்பி பார்க்காது. தொடர்ந்து வெற்றியை நோக்கி அவனை துரத்திக்கிட்டே இருக்கும். அப்ப வெற்றி பெறாத எல்லாரும் அவனுக்கு முட்டாளாக தருகிறான்.
ஒருவனுக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட முடியும், ஒருத்தனுக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட முடியும். 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுகிறவன் 60 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுகிறவனை கையை பிடிச்சிட்டு ஓடணும்னு சொல்லி கொடுக்கிறதா வாழ்க்கை. அவன் எக்கேடு கேட்டாலும் பரவாயில்ல, நீ ஓடிக்கிட்டே இருறான்னு சொன்னா நாளைக்கு உங்களால் 20 கிலோமீட்டர் வேகத்தில் கூட ஓட முடியாத போது உங்களை தன்னந்தனியை விட்டு கலிபோர்னியாவிலிருந்து இன்டர்நெட் வழியாக அப்பாவை அடக்கம் செய்து விடுங்கள், அடுத்த வருடம் வருகிறேன் என்று இமெயில் தட்டினால் இந்த பிள்ளைகளை தயவு செய்து குறை சொல்லாதே. விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்று முளைக்காது. நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுவடை செய்கிறீர்கள். இந்த போட்டி நிறைந்த உலகத்திற்குள் என்னுடைய பிள்ளை 25,000 ரூபாய் சம்பாதித்து விட வேண்டும் என்ற வெறியில் நீங்கள் எத்தனை விஷயங்களை தொலைத்திருக்கிறீர்கள் என்று உங்களுடைய ஆழ்மனதுக்கு அழுத்தமாக தெரியும். பாட்டியிடமும் தாத்தாவிடமும் நெருக்கமில்லை, பழகிய உறவுகளிடமிருந்து தூரமாகிவிட்டார். நண்பர்கள் எத்தனை பேர் என்பதை விரல் விட்டு எண்ணிவிடலாம். எதிர்வீட்டு மனிதரோடு முகமன் பேசி நாட்களாகிவிட்டார். பக்கத்து வீட்டு மாமாவோடு செஸ் விளையாடி ரொம்ப நாளாச்சு. கேரம் போர்டு தொலைஞ்சு போச்சு. வீட்டுக்குள் இருந்த விளையாட்டு சாமான்கள் எல்லாம் பரணியில் ஏறி வீட்டுக்குள்ள 2 தான் இருக்கு. ஒன்னு மனுஷன், இன்னொன்னு டிவி. ஒன்னு மனுஷன் பேசுறான், இல்லைன்னா டிவி பேசுது. பெரும்பாலும் நேரத்தில் டிவி தான் பேசுது. ஏன்னா டிவியில பேசுறவங்க திரும்ப பேசினா பேச மாட்டாங்கன்ட்டு நம்ம பொம்பளை ஆளுங்க அவ்வளவு பேரும் இந்த டிவியே தான் போடும். நீங்க தான் பேச மாட்டேங்கிறீங்க, அவங்க எல்லாரும் பேசட்டும். இப்ப நான் பார்த்துட்டே இருந்தேன், தங்கச்சி பாப்பாவை அந்த பெரிய பாப்பா அடிச்சு போச்சு. இங்க இருந்தாங்க, அவங்க எங்க வச்சாங்க ஒரு அடி. இட் ஹேப்பன் ஹியர் சம்வேர். சின்ன பாப்பாவை பெரிய பாப்பா அடிச்சது. அதுக்காக அந்த பெரிய பாப்பாவுக்கு அந்த அம்மா ஒரு அடி அடிச்சாங்க. நச்சடி. பக்கத்துல இருந்தவங்க ஏப்பா அப்படி போட்டு பிள்ளை அடிக்கிற அப்படின்னு கேட்டாங்க. ஒன்னு சொன்னாங்க அவ ஏதோ பண்றா அப்படின்னு, சம்திங் ஷி வாஸ் சேயிங். ஆனா அந்த பாப்பாவை இந்த பெரிய பாப்பா ஏன் அடிச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அடி அப்படிங்கிறது அது எங்கிருந்து கற்றுக்கொண்டது என்ற கேள்விக்கு உங்கள் மனசாட்சியை தொட்டு பதில் சொல்லிவிட்டு பிள்ளை அடி. சின்ன பிள்ளைய பெரிய புள்ள அடிக்குதுன்னா அடிங்கிறது அது எங்கேருந்து பார்த்துச்சு? சினிமால பார்த்துச்சா, இல்ல ஈர்த்த வீட்டுக்காரன் கூப்பிட்டு ரகசியமா சொன்னானா உங்கள்கிட்ட பெரிய பிள்ளை அடி நீ அப்படின்னு? ஏதோ ஒரு இடத்தில் நீங்கள் கை ஓங்கினீர்கள், உங்கள் பிள்ளை அதை பார்த்து கை ஓங்குகிறது. நீங்கள் அடிப்பது குற்றமில்லை என்றால் உங்கள் பிள்ளை அடிப்பதும் குற்றமில்லை. ஒரு குழந்தையை கை நீட்டி அடிப்பதற்கு முன்னால் வன்முறையை சொல்லிக் கொடுக்கிறீர்கள் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு போங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய